வணக்கம் எல்லாருக்கும். நான் கனகாலத்துக்கு ஒரு தமிழ்ல ஒரு கெட்டிங் ரெடி. ஸோ நான் மேக்கப் இந்த ஹேர் எய்ம் அப்படி செஞ்சு நான் எல்லாத்தையுமே உங்களுக்கு ஃபுல்லாக இந்த வீடியோவில் காட்டுறேன். அந்த ஹேர் இது வந்து ப்ளோ ட்ரைட் ஹேர். ஸோ இதை நான் செக்ஷனாக பிரித்து உங்களுக்கு கால் பண்ண போகிறேன். ஸோ கேமரா ஆங்கிளை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்கிறேன். ஸோ நான் ஃபர்ஸ்ட் என்ன செய்ய போகிறேன்னா செக்ஷனாக ஸோ கீழே இருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ இதை முதல்ல ஒருக்கா பின் பண்ணிவிட்டு கிளிப் பண்ணிவிட்டு ஓகே. ஸோ இந்த முடியை ரெண்டாக பிரிச்சுட்டு ஓகே நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தான் எடுத்தேன் நான். எனக்கு ஃபேவரட் ஹேர் ஸ்ப்ரே இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் செய்கிறதுக்கு வந்து இந்த Loreal ஃப்ளெக்சிபிள் ஹோல்ட். ஸோ அந்த வெள்ளையாக அந்த ஒரு பவுட்ரியாக அது வராது. ஓகே அண்ட் தென் நான் யூஸ் பண்ண போகிற கலர் வந்து இந்த கலர். இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல நீளமாக இருக்குது. ஓகே ஸோ உங்களுக்கு நீள முடியண்டா திஸ் இஸ் பர்ஃபெக்ட். இதை விட சின்னனாம் இருக்குது டிஃப்ரெண்ட் பிராண்ட்ஸ். இது வந்து லேபிள் எம் அண்டு டோனி அண்ட் காயோட கலர். ஸோ நான் இதால் என்ன செய்ய போனேன்னா இந்த இப்போ பாப்புலராக அந்த வேவ்ஸ் இருக்குது. ஸோ அதைத்தான் செய்கிறதுக்கு ஓகே இந்த பக்கம் இங்காலிருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அதே மாதிரி யோசிக்கணும். பார்த்தீங்கன்னா இந்த வேவ் ஓகே. இது இந்த கலரோட ஒரு க்ளவ்வும் வரும், ஒரு ஹேண்ட் க்ளவ் மாதிரி. ஸோ அதையும் நீங்கள் யூஸ் பண்ணுங்க, இல்லாட்டிக்க சுற்றும் டக்குண்டு. எனக்கு பழகிட்டது. ஸோ ஸ்டில் இட்ஸ் ஹார்ட். ஓகே ஸோ கீழே என்ன செஞ்சாச்சு நீ அடுத்த செக்ஷன். ஸோ பின்னுக்கு அந்த முடியை விட்டுட்டு ஸோ இதே முருக்கா திருப்பி ரெண்டாக பிரிச்சுட்டு அப்புறம் ஹேர் ஸ்ப்ரே அடிச்சுட்டு இதே முருக்கா ரெண்டாக பிரிச்சுட்டு கேர்ஃபுல்லாக ஓகே. பிகாஸ் இப்படி தான் நான் ஒருக்கா இந்த கழுத்தை சுட்டு விட்டுட்டு நான் அந்த மார்க் என்னமா அப்படியே இருக்குது. எனக்கு சார வரைக்கும் அது போகிறது இல்லை. இந்த செக்ஷனும் முடிச்சாச்சு. ஸோ பின்னால் வச்சுட்டு இனி அடுத்த செக்ஷன். ஸோ ஆக்சுவலி இன் டோட்டல் நாலாக பிரித்து 4 செக்ஷன் செய்கிறேன். ஸோ அகேன் இட்ஸ் அப் டு யூ. அது உங்களோட முடிகிற அடர்த்தியை பொறுத்து ஆஃப்கோர்ஸ். ஸோ நான் ஒரு 10 செகண்ட்ஸ் பிடிச்சிருப்பேன். அண்ட் தென் அதை அப்படி விடேக்க ஸ்க்ரன்ச் பண்ணிட்டு ஓகே ஸ்ப்ரே அடிச்சுட்டு ஏற்கனவே. இது முன்னுக்கு கொஞ்சம் கஷ்டம் ஆக்சுவலி பிகாஸ் இந்த லேயர்ஸ் வந்து கொஞ்சம் ஷார்ட் இந்த ஃப்ரிஞ்ச். ஓகே முழு முடியும் முடிச்சாச்சு. ஸோ இதை வந்து நீங்கள் என்ன செய்யணுமெண்டா உங்களுக்கு நல்ல நீள நேம் இருந்தாண்டா இல்லாட்டிக்கு ஒரு ஒயிட் கோயமால் இதை அப்படி ஃபுல்லாக கொஞ்சம் கையால் பிரிக்கணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இவ்வளோ வால்யூம் கொடுத்துருக்கு. ஓகே ஸோ இதை இனி திருப்பி ஹேர் ஸ்ப்ரேயால் கொஞ்சம் செட் பண்ணணும். ஓகே சாரி போடுவோம். இதுதான் சாரி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தம்ஸ் அப் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்ததாக என்ன வீடியோ செய்யலாமென்று எனக்கு ஐடியாஸ் கொடுங்க.